பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஆலயத்துக்கு வரும்போது, அதாவது சர்ச்சுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. இல்லை, உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுக்கு வரும்போது நீ சர்ச்சுக்கு வரும்போது வெறும் கையோடு வராதே அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த வசனம் இருக்குது. இப்போ அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்க பெரும்பாலான ஊழியக்காரங்க காணிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த ஊழியக்காரன் பக்கத்தில் போக வேண்டாம். விசுவாசியாகிய நம்ம தேவ பிள்ளைய நமக்கு தேவன் அதில் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தோம்னா, அந்த உபாகமம் 16ஆம் அதிகாரம் முழுசு படித்தோம்னா ரொம்ப தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் தேவன் சொல்கிறார், நான் காணிக்கையால் கிருபை இரக்கத்தை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தேவன், இல்லைங்களா? அப்போ நம்மகிட்ட இந்த தேவன் எதிர்பார்க்குறது என்ன? அப்போ தேவனுக்கு பயப்படுறது பயத்தை தான் எதிர்பார்க்குறாரு, பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்குறாரு, தேவ ஒழுக்கத்தை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ அதுக்கு நம்ம ஆதாரமாக உண்மையிலே உபாகமம் 16ஆம் அதிகாரத்துலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எகிப்திலிருந்து நீ விடுதலையாகும்போது உன்னை நான் வெறுமனையாக கூட்டிகிட்டு வரல, நிறைய பொண்ணும் பொருளோடு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அதனால் நீ எகிப்திலிருந்து விடுதலையாகி நீ உனக்குன்னு ஒரு தேசத்தில் இருக்கிற நீ என்னை சந்திக்க வரும்போது நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வதிச்சேங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அதனால் வரும்போது என்ன எடுத்துகிட்டு வர, பெருங்கையனாக வராமல் காணிக்கை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். உண்மை. இப்போது நம்மளையும் தேவன் எதிலிருந்து விடுதலையாக்கினார்? பாவங்கிற எகிப்திலிருந்து, இல்லைங்களா? சாபங்கிற எகிப்திலிருந்து தான் நம்மளை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கும்போது நம்ம கையில் என்ன கொடுத்தாரு? கோடி கோடியாக தங்கமும் பொண்ணையும் கொடுக்கல, சமாதானம் உள்ள இருதயம், இல்லைங்களா? பரிசுத்தம், தேவ பிரியம், இல்லைங்களா? தேவனுக்கு பயப்படுற பயத்தை தான் நமக்கு கொடுத்து தேவன் தன் பிள்ளையா அந்த எகிப்துன்ற அந்த உலகங்கிற இந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்தார், இல்லைங்களா? அப்போ நாம் மீட்டெடுக்கப்படும் போது நம்ம கையில் என்ன இருந்துச்சு? அன்றைக்கி அவங்க கையில் மீட்டெடுக்கப்படும் போது, அடிமைத்தனத்திலேருந்து அவங்க மீட்கப்படும் போது அவங்க கையில் என்ன இருந்துச்சு? பொன்னும் வெள்ளியும் இருந்துச்சு. எகிப்தின் மக்கள்கிட்டருந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த, கொள்ளையாக கொடுக்கப்பட்ட பொன்னும் வெள்ளியை வச்சுருந்தாங்க. அதை தான் என் ஆலயத்துக்கு வரும்போது கொண்டு வாங்க அதிலிருந்துன்னு சொல்கிறார். ஏன்னா தேவன் அங்கே கொண்டு வந்து அவங்கள ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்துலேருந்து அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி நாம் ஆலயம் போகும்போது எதை கொண்டு போகணும்? நமக்கு அதுதான் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே கடகடன்னு போயிட்டு குளிச்சுட்டு, இல்லை ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஒயிட் பேண்ட் போட்டுக்கிட்டு, வெள்ளை கலர் சாரீ சுடிதார் போட்டுக்கிட்டு, பைபிளை தேடி எடுத்துக்கிட்டு, காணிக்கைக்கு கையில் பைசா எடுத்துக்கிட்டு நேராக சர்ச்சுக்கு வரோம். அதெல்லாம் தேவன் எதிர்பார்க்குறது, அதெல்லாம் செய்ய சொன்னது தேவன். அப்போ தேவன் எதை செய்ய சொன்னார்னா, ஆலயம் போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த நிமிஷத்துலேருந்து, அதாவது சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இல்லைனா ஒரு ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு போகிறோம், ஒரு ஜெப கூடுகைக்கு போகிறோம், கன்வென்ஷனுக்கு போகிறோம், அப்படி நம்ம முடிவு பண்ணதுலேருந்து அங்கே போகிறோங்கிற அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம எப்படி பண்ணணும்? சந்தோஷப்படணும். நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறேன், நான் இன்றைக்கி ஜெப கூட்டத்துக்கு போக போகிறேன், அங்கே எனக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறாங்க, ஒரு நல்ல வார்த்தையை தரப்போகிறாங்க, ஒரு பெரிய அபிஷேகத்தை தரப்போகிறாங்க, ஒரு பலத்தை தரப்போகிறாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறாங்க, எனக்கான வார்த்தைகளை தரப்போகிறாங்கன்ற அந்த சந்தோஷத்தோடு கிளம்பணுமா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே. அப்போது அப்படி கிளம்பி வர்றது தான் தேவன் விரும்பினாரே தவிர, நம்ம கையில் பைசா எடுத்துகிட்டு வர்றது தேவன் விரும்பலை. எகிப்திலிருந்து அவங்க கையில் பொண்ணோடு கிளம்பி வந்தாங்க. நம்மளை பாவத்திலேருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கும்போது நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தான் கொடுத்தார். அப்போது நாம் ஒவ்வொரு தடவை சர்ச்சுக்கு அவரை பார்க்க வரும்போது, தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? அந்த சமாதானத்தையும் அந்த நிம்மதியும், இல்லைங்களா, அந்த பரிசுத்தத்தையும் தான் எடுத்துகிட்டு போகணும். தேவனுக்கு பயப்படுற பயத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்ம எப்படி கிளம்பணும் சர்ச்சுக்கு? யோசிச்சு பாருங்களேன். அடித்தடியாக போட்டு கிளம்பிட்டு, சண்டை சச்சரவோடையே கிளம்பிட்டு, ரோட்டில் பார்க்குறவங்களோடலாம் சண்டை போட்டுகிட்டே கிளம்பிட்டு, சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே இசப்பா நீ பரிசுத்தர் என்ன மன்னிங்க, நான் இவ்வளோ அப்போ வெளியில் வரைக்கும் ஃபஸ்ட்டாக இருப்போம், உள்ளே வந்த உடனே பரிசுத்தமாக மாறிடுவோம். திரும்பி வெளியில் போகும்போது அதே ஃபஸ்ட்டாக தான் இருப்போம், மாற்றமே இல்லை. பார்த்தீங்களா? இதே போல் தான் ஊழியக்காரங்க வெளியிலலாம் சுற்றிட்டு நேரம் உள்ளே வந்து முட்டியை போட்டு எங்களை ஆசீர்வதிங்க, நான் சொல்ல போகிற வார்த்தையை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் இப்போ வந்து பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தேவன் நம்மளை மீட்டெடுத்தார், இல்லைங்களா? பாவத்திலேருந்து மீட்டெடுத்தார். அப்போ நாம் வெறும் கையனை அவர் கையில் வரக்கூடாதுன்னா எப்படி வரணும்? தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும்
உற்சாகத்தையும் கொடுத்தார். நம்ம அப்படி தான் வரணும், பரிசுத்தமாக தான் வரணும். தேவன் நமக்கு பரிசுத்தத்தை தான் கொடுத்தார் இல்லைங்களா? இந்த உலக ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு கொடுக்கலையே, அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா உலக ஐஸ்வர்யத்தை பிசாசும் தரானே. அப்போ தேவன் நமக்கு அதையாக கொடுத்தார். நம்மளுடைய சிந்தனையெல்லாம் அதுலேயே ஏன் இருக்குது? அப்போ உலக ஆசீர்வாதம் தேவை இல்லையா? உண்மைக்கு சொல்கிறேன், உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவ ஆசீர்வாதமே போதுமானது. இது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோடி கோடியாக பணம் கொடுத்துட்டு வியாதியும் பிரச்சனையும் கொடுத்தா தெரியும். பிரச்சனை பைசா இல்லாமல், வியாதி இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஏற்ற நேரத்தில் போஷிப்பார் இல்லைங்களா? அப்போ அந்த பரிசுத்தமும் ஒழுக்கமும் இருந்தால் நீதிமானோட சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சது கிடையவே கிடையாது. அப்போது நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது எதை கொண்டு வரணும்? காணிக்கைக்கு பைசாவில்லை, பரிசுத்தமான சிந்தனையை. உண்மையிலே நாம் ஒன்று தேவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட முதல்ல யார் கொடுத்ததே தேவன். அவர்கிட்ட இல்லாததை நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். தேவன்கிட்ட இல்லாத ஒன்று எது தெரியுங்களா? நம்மளுடைய ஆத்மா. ஏன்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? நம்மளுடைய ஆத்மாவோட ஜெராக்ஸோ டூப்ளிகேட்டோ இன்னொன்று வேறு ஒரு இடத்துல வச்சில்ல தேவன் இல்லைங்களா? நம்ம ஆத்மா நமக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. நாம் நம்மளோட மட்டும்தான் இருக்கோம். நம்மளுடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இல்லை. அப்போ தேவன் நம்மளை மட்டும்தான் கேட்குறார், நம்மளுடைய ஆத்மாவை தான் கேட்குறார். ஏன்னா சரீரமே மண்ணிலேருந்து திரும்ப அவர்கிட்ட போயிடும். மண்ணெல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆவி தேவன் தந்தது திருப்பி அவர்கிட்ட போயிடும். ஆனால் இந்த ஆத்மா மட்டும்தான் நாம் அவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவர்கிட்ட போவோம். அதனால தான் தேவன் அந்த ஆத்மாவோட வா, வெறும் கையினா வராத, ஒரு ஆத்மாவோட வா, ஒரு 4 ஆத்மாவை கூட்டுட்டு வா. கர்த்தரோட பிள்ளைகள் 4 பேரை கூட்டிட்டு வா. ஆலயத்துக்கு வரும்போது சமாதானமாக வா, ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமாக வா, ஆலயத்துக்கு வரும்போது உத்தமனாக வா, தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வா. அந்த நினைவோடு வரும்போது தான் ஆலயத்துக்கு வரும்போதாக இருக்கட்டும், ப்ரேயர் கூட்டத்துக்கு போகும்போதாகும், எல்லா தேவ சமூகத்துக்கு நம்ம ஒன்று கூற எல்லா இடத்துலையும் இந்த பரிசுத்த சிந்தனையோடு போகணும். அப்போ தான் ப்ரேயர் முடிஞ்சு நம்ம உலகத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சமாவது பரிசுத்தத்துக்கு மேலே ஒரு பயபக்தி உள்ளவர்களாக வாழ முடியும், தேவனை வெளிப்படுத்துகிறவங்களாக வாழ முடியும். அப்போ தான் தேவன் மகிமைப்படுவார். அப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் நமக்கு முன்பாக நின்று எல்லா பிரச்சனையும் நம்மளை விடுதலை ஆக்குவார். அதை விட்டுட்டு சர்ச்சுக்கு போகிற ஆரம்பிச்சிருந்தா சண்டை சச்சரவோடு தான். வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டை சச்சரவு, ரோட்டில் இருக்கிறவங்களோட சண்டை சச்சரவு இல்லைங்களா? கடன் பிரச்சனைக்கு இத்தனையும் எடுத்துக்கிட்டே சர்ச்சுக்கு வந்து அங்கே சும்மா முழங்கால் பிடி போட்டு அங்கே என்ன வார்த்தை நமக்கு வந்தாலும் நமக்கு என்ன ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால தான் இப்போ சர்ச்சு முடிஞ்ச பிற்பாலும் அதே போராட்டமான வாழ்க்கை, பரிசுத்தமே இல்லை. தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் படணுங்கிற அந்த ஒரு வாஞ்சையே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லாக உலகம் உலகம் உலகம். அப்போது தேவன் எதை எதிர்பார்க்குறாரு? ஆலயத்துக்கு வரும்போது வெறும் கையினா வராதேனோ, காணிக்கைன்னு சொல்லி பைசா மேலே நம்ம சிந்தனை போனதுனால தான் கொண்டு போய் பைசா போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படியாவது நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அது அப்படி கிடையாது. தேவன் எதிர்பார்க்குறது நம்மளோட ஆத்மாவை தான் இல்லைங்களா? விலையேற பெற்றது ஏன் சொல்கிறாரு? அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை போல் இன்னொருத்தர்கிட்ட வேற ஒருத்தர்கிட்ட இல்லை, பரலோகத்தில் ஸ்டாக்லாம் வச்சில்ல, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்மளோட ஆத்மா. தேவன் அதைத்தான் கேட்குறார். அதுக்காகத்தான் தன் ஜீவனையே தந்தார், நம்மளை மீட்க, நம்ம ஆத்மாவை மீட்க. அதனால தான் அவர் சமூகத்துக்கு வரும்போது அந்த ஆத்மாவை எனக்கு நேராக திருப்பி கொண்டு வா. உலக பிரச்சனை, உலக தேவை, உலக ஓட்டம் அதோடு வந்து உட்காந்து அப்படியே ஓடி போயிடுறோம். தேவன் அதை கேட்கல. அந்த நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி கர்த்தாவே சொல் மறுபடியும் இல்லை. ஆலயத்துக்கு தேவ கூட்டணிக்கு வரும்போதே அவர் சிந்தனையில் அந்த பரிசுத்தம், நிதானம், தேவனுக்கு பயப்படுற பயம், தேவனை சந்திக்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வரணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா தேவன் நம்மளை சந்திக்க ஆயத்தமாக அங்கே காத்திருக்கார். அப்போ நாம் அவரை சந்திக்க போகிறோம்னா நாம் எவ்வளோ சந்தோஷமாக போக வேண்டியிருக்கு இல்லைங்களா? 2 பேரும் சந்தோஷமாக பார்த்தா தானே அவரோட சந்தோஷம். நாம் வேறு உலக பரபரப்போடு போய்ட்டு வந்துட்டேன் அட்னஸாக போட போகிறோம். நம்ம இன்றைக்கி சர்ச்சில் அப்படி தான் இருக்குது, ஜெப கூடுக அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ எங்கே தேவன் மகிமைப்படுவார்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் உண்மையில் யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் ஒரு கூடுகை நடந்தால் அந்த கூடுகளை பங்கு பெற்றால் கர்த்தர் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பார், எத்தனை பேரை தொட்டிருப்பார். ஆனால் இன்றைக்கி ஏன் அப்படி இல்லை? அன்றைக்கி கிளம்பும் போது நமக்கு இன்றைக்கி ப்ரேயருக்கு போகிறோம், எனக்கான வார்த்தைக்கு வரணும், என்னை தேவன் தொடணும், என்னை தேவன் சந்திக்கணும், என் பிரச்சனைக்கு முடிவு வரணும் அப்படிங்கிற அந்த பயத்தோடைய தேவ சிந்தையோடு தான் கிளம்பி வீட்டிலேருந்து போவாங்க. உங்களுக்கு அது நல்லா தெரியும் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி கிளம்புறாங்க? பரபரப்பாக கிளம்பி அங்கே போய் யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? அதனால தான் நமக்கு இன்றைக்கி தேவனுடைய சமாதானமோ, தேவனுடைய சுகமோ, தேவனுடைய அற்புதமோ
நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான காரியங்கள் நடக்காதபடிக்கு தடையாக இருக்கிறதே நாம் தேவனுக்கு நேரம் இல்லாமல் போனது தான். சரிங்களா? அதனால் தேவன் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தெல்லாம் தேவன் கேட்குறது. அவங்கெல்லாம் போய் காணிக்க போடுறாங்க, பைசா தராங்க. நமக்கு தேவன் அதை கேட்கல, இருதயத்தை கேட்டார். அப்போ உபாகமத்தில் போட்டிருக்காது வெறும் கையனோட வராதுன்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா அவங்கள தேவன் புறப்பட பண்ணும்போது, அடிமையிலிருந்து புறப்பட பண்ணும்போது தங்கத்தை கொடுத்து அமிச்சார், ஒரு சுய தேசத்தை கொடுத்தாரு. உங்களை சுகமாக இருக்க பண்ணுவேன், விளைவிக்க பண்ணுவேன், எல்லாம் தருவேன்னு சொன்னார். அதனால் வருஷத்துக்கு 3 தடவை என்னை சந்திக்க வரும்போது கையில் வெறும் கையினோட வராதுன்னு சொன்னார். உண்மை. நம்மளை எதுலேருந்து மீட்டார்? பாவத்திலிருந்து, இல்லைன்னா பயங்கரத்துலேருந்து, சாபத்திலேருந்து, வியாதிலேருந்து மீட்டவர் என்ன கொடுத்தார்? நம்ம கையில் மீட்கப்படும் போது ரட்சிப்பை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். அப்போ நாம் அதோடு தான் திரும்ப ஆலயத்துக்கு வரும்போது, தேவ கூடுகைக்கு வரும்போது அதோடு தான் வரணும். நம்ம ஞானஸ்தானம் பெற்று எழும்பின உடனே ஒரு பைமுடைய தங்கமாக கொடுத்தாரு. அப்போ தங்கம் கொடுத்தா தான் வரணுமா? நீங்கள் நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம கையில் தேவன் பர்பஸாக அதனால தான் அதை கொடுத்தாரு. அவருக்கு தங்கம் வேணாம், சரிங்களா? அவர்கிட்ட இல்லாததா? அவர்கிட்ட இல்லாத ஒன்று அவர்கிட்ட வேணும். அவருக்கு தேவையானது ஒன்று, நம்மளுடைய ஆத்மா மட்டும்தான். அப்போ நாம் தண்ணிக்குள்ளேருந்து மூழ்கி எந்திரிக்கும் போது, கர்த்தரை ஏற்றுக்குன்னு அவரோட பிள்ளையாக மாறும்போது என்ன நமக்கு கொடுத்தாரு? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவ பிள்ளைங்கிற வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போ அதை பெற்றுக்கொண்டு நாம் அதுக்கேற்றவளாக வாங்கணும். ராஜாவை பார்க்க போகிறோம்னா எவ்வளோ பயபக்தியாக போகிறோமோ, அதே பயபக்தியோட, அதே உண்மையான சந்தோஷத்தோட, உற்சாகத்தோட தேவ சமூகத்துக்கு வரணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை சந்திக்கிறதுக்கு தேவன் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி தான் போகணும். தேவ பிள்ளையாய் தேவ பயத்தோடு போகணும். வெறும் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு பரபரப்பாக போகிறதுனால இல்லை, ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு போகிறதுனால இல்லை, சரிங்களா? காணிக்கைக்கு கையில் பைசா எடுத்துகிட்டு போகிறதுனால இல்லை. தேவ பிள்ளையாய் போகணும், தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு போகணும், தேவன் விரும்புகிற தேவ விருப்பத்தோடு போகணும். அப்போ அந்த 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 சிந்தனையில் நம்ம போனால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். அதனால் இனிமேல் நாம் ப்ரேயருக்கு போக போகிறோம், ஜெப கூடுகைக்கு போக போகிறோம், கன்வென்ஷனுக்கு போக போகிறோம், ராத்திரி ஜெபத்துக்கு போக போகிறோம், சண்டே சர்வீஸ் போக போகிறோம். இப்படி எங்கே போனாலும் ஒரு பல மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து நாம் தேவனை சந்திக்க போகிறோங்கிற அந்த ஒரு பயத்தோட, ஒரு ஆசையோட, ஒரு அக்கறையோட, உலகத்துக்கு கலந்த அந்த கலப்பை விட்டுட்டு தேவனை பார்க்க போகிறோங்கிற ஒரு சின்ன பயத்தோட, சந்தோஷத்தோட, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு உணர்வோடு நான் போகும்போது நமக்கு கண்டிப்பாக வழியில் தடைகள் வராது, வழியில் எதிர்ப்புகள் வராது, எதையுமே நடக்காது. நாம் இங்கே பரபரப்பாக போகும்போது நமக்கு எதிர்க்க நிறைய தடைகள். பார்த்தியா, சர்ச்சுக்கு போனாலே தடை. ஏன்? நம்ம சிந்தனை ஃபுல்லாக சர்ச்சுக்குள்ளே போய் தேவனை பார்க்க போகிறோன்னு நினைப்பில்லை, உலக சிந்தனையாகவே போய் உலக பிரச்சனையாகவே போகும்போது தான் பிரச்சனை வரும். இப்போ கேட்டால் பிசாசு அது போடுறான், தடையெல்லாம் போடுறான். இங்கே நீங்கள் கிளம்பணுன்னு சர்ச்சுக்கு போக போகிறேன், தேவ சமூகத்துக்கு போக போகிறேன், ப்ரேயருக்கு போக போகிறேன்னு முடிவு பண்ணதுலேருந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போவே நான் ஆயத்தை பற்றினா தான், நம்ம இதயத்தை ஆயத்தைப்படுத்தினா தான் தடைகளெல்லாம் நீக்கி போட்டு தேவன் நம்மளை அவரோட சமூகத்தில் சந்திக்கிறதுக்கு நம்மளை கொண்டு வருவார். உண்மைதானுங்களா? அதனால் நாம் இன்னையிலிருந்து ஒரு முடிவு செய்வோம். சர்ச்சுக்கு கிளம்ப போகிறேன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நான் தேவ பிள்ளையா, தேவனுக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன், இன்றைக்கி வீண் வாசம் பேசக்கூடாது, வீணாக சிந்திக்கக்கூடாது, வீணான காரியம் செய்யக்கூடாது. நான் தேவ பிள்ளையா, தேவனுக்கு உகந்த பிள்ளையா, எப்படி நான் ரட்சிக்கப்படும் போது தேவனுக்கு பயந்து அவர் கீழ்ப்படைந்து உத்தமனாக இருந்தாலும் அப்படியே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்தை விட்டு பிரிஞ்சவனாய், பாவத்துக்கு பின்னாடி போகாதவனாய், டிவியை போய் பார்த்துட்டு நிற்காதவனாய் நம்ம வாழணும். தேவன் நம்மளை ரட்சிக்கப்படும் போது, ரட்சிப்புக்குள்ளே வரும்போது அதை தான் கொடுத்தார். திரும்பவும் சொல்கிறேன், இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படும் போது பொன்னையும் பொருளையும் கொடுத்தார். நம்மளை பாவங்கிற இந்த அடிமையிலேருந்து மீட்கப்படும் போது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுக்கு பயத்தையும் தான் கொடுத்தாங்க. அதோடு தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். சரிங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, ஏழைகளை, திக்கற்றவங்களை, விதவைகளை நாம் பராமரிக்கும் போது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது, அவங்களுக்கான உதவிகள் செய்யும்போது தேவனுக்கே அது உதவி செய்ததாக இருக்குது. அந்த காணிக்கையை நம்ம கொடுத்தோம்னா தேவன் மகிமைப்படுவார், தேவன் மிகவும் பிரியப்படுவார். நீங்கள் உபாகமத்தை எடுத்து படித்து பாருங்கள், 16ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு. அதனால தான் தாவீதை ரொம்ப பிடிக்கும். ஏன் தேவனுக்கு? நான் ஆலயம் போகிறேன்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன்னு சொன்னவர். அதே சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ஆலயம் போகிறேன், இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோன்னா சண்டே இல்லைன்னா ப்ரேயர் கூட என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோமோ அன்றைக்கி அப்போவுமே
அந்த சந்தோஷத்தோடு வீட்டிலேருந்தே கிளம்பி போனோம்னா, அந்த சந்தோஷத்தோடு நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து கிளம்பி வந்தோம்னா சர்ச்சுக்கு, அப்போ தேவன் உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையும் பிரயோஜனமாயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போவோம் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.